ஹலோ எவ்ரிவான், சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? க்ளீன் பண்ண 300 கிராம்ஸ் மட்டனை மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு வெயிட்டீஸில் வச்சிடலாம். நான் பிரியாணி பேனில் 4 ஸ்பூன் ஆயில் அண்ட் பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் 2 பச்சை மிளகா, 4 ஸ்லைஸ்டு ஆனியன்ஸை சேர்த்து பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீன்வைல் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, 1 ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன்ஸோட கலர் சேஞ்ச் ஆனதும் அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் 2 ஸ்பூன் கர்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 ஸ்லைஸ்டு டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோன்னே அந்த ஆயில் செப்ரேட் ஆகி வரும். நவ் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ஆஃப் ரைஸ்னால் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் அந்த ரேஷியோவில் நான் 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ மட்டன் வேக வச்சுருக்க ப்ராத்தோடு சேர்த்து 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணோன்னே இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். நவ் நம்ம ஊற வச்சுருக்க சீரக சாம்பார் ரைஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் வச்சு எடுத்தோன்னே நல்லா பர்ஃபெக்டான சீரக சாம்பா மட்டன் பிரியாணி இஸ் ரெடி. மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கும் அண்ட் பிரியாணியோட டேஸ்ட்டே டாப் நாச்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.